வெல்கம் டு வர்ஷினி விளாக். வர்ஷினி விளாகிற்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான லெமன் ரைஸுங்க. அதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா தாளிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கடலை எப்போவுமே சேர்ப்போம், கடலை கருவேப்பிலை. இன்னைக்கு அதெல்லாம் போடாமல் செஞ்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேங்க தாளிக்கும் போதே. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கடலை பருப்பு தான் இதோட ஹைலைட்டு. கொஞ்சம் நிறைய கடலை பருப்பு போட்டிருக்கேங்க வேர்க்கடலைக்கு பதிலாக. இதே மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள். லாங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இதோ பாருங்கள், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி நம்ம சாம்பார் ரசம்னு செய்யறதுக்கு இப்படி ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் லெமன் ரைஸ் கூட செய்யலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதான் வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் எப்படி செஞ்சேன்னா, வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நான் இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக சின்னதாக நறுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா வந்து புளிக்காய்ச்சலுக்குள்ள மசாலா இருக்கு இல்லையா, புளிக்காய்ச்சலோட மசாலா என்னன்னா கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் தனியா பவுடர், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் இதெல்லாமா வரமிளகா எல்லாமே வறுத்துட்டு பொடி பண்ணுவோம் இல்லையா. புளிக்காய்ச்சல் பண்ணேங்க. புளிக்காய்ச்சல் பண்ணப்போ அந்த பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அந்த பொடியை வந்து இதில் போட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வரட்டு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் போட்டேன். அந்த மாதிரி பண்ணினேன். அப்புறம் வந்து கிரேவிக்கு வந்து இன்னைக்கு தேங்காய்லாம் சேர்க்காததுனால கிரேவிக்கு வந்து பிளெயினாக ஒரு 4 டொமேட்டோஸ் எடுத்து பல்ப் எடுத்து இதோட காய் வேகும் போது அப்படியே நான் வந்து அந்த பல்ப் அது மேலாப்பாக ஊற்றிட்டேங்க. ஸோ அந்த டொமேட்டோட டேஸ்ட்டும் அந்த வெண்டைக்காயில் இறங்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக தேங்காய் பூ போட்டு பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். கடைசியில் நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் தூவினேங்க. இந்த மெத்தடில் தாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். டெய்லி பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் வெண்டைக்காய் கறி எப்படி செய்யணுங்கிறது வேணுமானா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட. கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும் வீடியோஸ் இம்ப்ரோவைசேஷன் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.